இன்று 9/11, அதாவது ஆங்கில ஆண்டின் 9வது மாதம் 11ஆம் தேதி. 18 வருடங்களுக்கு முன்பு, அதாவது 2001இல் இதே நாளில்தான் அமெரிக்காவின் இரட்டை கோபுரம் தகர்க்கப்பட்டது. ஏன் தகர்க்கப்பட்டது? அது ஒசாமா பின் லாடனின் அல்-கைதா அமைப்பு அமெரிக்கா மீது தொடுத்த போர் என்று அமெரிக்கா பிரகடனப்படுத்தியிருந்தாலும் அது அமெரிக்காவே செய்த சதிச்செயல் என்பதை விவரமறிந்த அனைவரும் அறிவர். தாங்களாகவே ஒரு கொடிய சதிச்செயலை செய்துவிட்டு அந்த பழியை தாங்கள் அழிக்க நினைக்கும் அப்பாவிகள் மீது சுமத்தி அந்த அப்பாவிகளை அழிப்பது யூதர்களுக்கு பிரியமான விளையாட்டு. ஏனென்றால் யூதர்களின் பார்வையில் நாம் எல்லாம் ஆடு மாடுகள் தானே. நம்மை வைத்து அவர்கள் தங்களின் மனம் போல விளையாடி மகிழ்வார்கள். இந்த அடிப்படையில் ஒசாமா பின் லாடன் என்ற ஒருவன் உண்மையில் இல்லை என்றும் அல்-கைதா என்ற அமைப்பும் உண்மையில் இல்லை என்றும் இவை யூதர்களின் ஊடகங்கள் உருவாக்கிய மாயைகள் என்றும் பல ஆய்வாளர்கள் ஏற்கனவே கருத்து வெளியிட்டுள்ளனர். ஆக இவர்களாகவே இரட்டை கோபுரத்தை தகர்த்திவிட்டு பழியை முஸ்லிம்கள் மீது சுமத்தி ஈராக்கை அழித்த வரலாற்றை நாம் அறிவோம். ஆனால் உண்மையில் சதாம் ஹுசைனையும் ஈராக்கையும் அழித்தது இரட்டை கோபுரங்கள் மூலமாக யூதர்களுக்கு கிடைத்த போனஸ் தானே ஒழிய இரட்டை கோபுர தகர்ப்பு இதற்காக நிகழ்த்தப்பட்டது அல்ல. இரட்டை கோபுர தகர்ப்பு என்பது முற்றிலும் வேறு காரணத்திற்காகத்தான் நிகழ்த்தப்பட்டது. இதுவரை உலகம் அறியாத அந்த காரணத்தை ஆதாரங்களோடு நிறுவுவதுதான் இந்த விடயத்தின் படைப்பு நோக்கம். அந்த காரணம் என்ன தெரியுமா? 7500 ஆண்டுகளுக்கு முன்பு ராம லக்குமணன் என்ற கசாரிய யூதர்கள் ராவணிய போரில் இலங்கை தமிழரால் கொல்லப்பட்டார்கள் அல்லவா? அதற்கு வஞ்சம் தீர்க்கவே இரட்டை கோபுரம் கட்டப்பட்டது. இலங்கையில் இனப்பிரச்சனை தூண்டப்பட்டது. இனப்பிரச்சனைக்கு புலிகள் மூலமாக எதிர்வினை உண்டானது. பிறகு இரட்டை கோபுரம் இடிக்கப்பட்டது. புலிகள் உட்பட்ட விடுதலை போராட்டங்கள் பயங்கரவாதமாக அறிவிக்கப்பட்டது. இலங்கை அரசால் அமைதி ஒப்பந்தம் மீறப்பட்டது. ஈழப்போர் மூண்டது. ஈழப்போரில் 2 லட்சம் இலங்கை தமிழர்கள் கொல்லப்பட்டது என்ற தொடர் நிகழ்வுகள். ஆக ராமனின் மரணத்திற்கு பழிவாங்கவே இரட்டை கோபுரங்கள் கட்டப்பட்டதா? இதை முதன்முறையாக கேள்விப்படும் உங்களுக்கு சிரிப்பு வரலாம். ஆனால் இந்த ஆய்வை பார்த்த பிறகு உங்களுக்கு அச்சம்தான் வரும். ஆனால் அச்சப்படாதீர்கள். யூதன் கோலோச்சிய கலிகாலம் முடிந்துவிட்டது. இப்போது நடப்பது சத்திய யுகம். தமிழரும் உண்மையும் மீண்டெழும் காலம் இது. அதனால்தான் இந்த ஆழமான உண்மைகள் இன்று நமக்கு வெளிப்படுகின்றன. எனவே அச்சம் வேண்டாம். வாருங்கள் ஆய்வுக்குள் செல்வோம். சரியாக 1 மாதத்திற்கு முன்பாக என்னை சந்திக்க வந்த நண்பர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள், ஐயா, நேற்று இரவு எனக்கு திடீரென்று ஒரு எண்ணம் தோன்றியது. நீங்கள் ட்வின் ஃபிஷ் என்ற இரட்டை மீன்கள் ராவணனையும் இந்திரனையும் குறித்தது என்றீர்கள் அல்லவா? ராவணன் விமானம் வைத்திருந்தார் என்ற மரபுவழி செய்தியும் உள்ளது அல்லவா? இந்த செய்திகளோடு அமெரிக்காவில் ட்வின் டவர் என்ற இரட்டை கோபுரங்கள் இருந்ததையும் அவற்றின் மீது விமானத்தை ஏவிவிட்டு அழித்ததையும் ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? அமெரிக்க இரட்டை கோபுர தாக்குதலுக்கும் ராமாயணத்திற்கும் தொடர்பு இருக்குமா என்றார். முதலில் அவரது வாதத்தை புன்முறுவலோடு எதிர்கொண்ட நான் சட்டென்று சுதாரித்துக் கொண்டேன். ஆம், வாய்ப்புள்ளது. ஏனெனில் இரட்டை கோபுர தகர்ப்பிற்கப்புறம்தான் புலிகள் அமெரிக்க அரசாங்கத்தால் பயங்கரவாதிகளாக அறிவிக்கப்பட்டனர். பிறகு ஐக்கிய ஐரோப்பிய நாடுகள் புலிகளை பயங்கரவாதிகளாக அறிவித்தது. ஈழப்போர் மூண்டது. 20 நாடுகளின் துணையோடு புலிகள் அழிக்கப்பட்டதும் இல்லாமல் 2 லட்சம் அப்பாவி பொதுமக்களும் கொடூரமாக கொல்லப்பட்டனர். இரட்டை கோபுரம் எப்போது கட்டப்பட்டது என்று பாருங்கள் என்றேன். அவர் அலைபேசியில் தேடி 1973 என்றார். ஆம், வாய்ப்பிருக்கிறது. இது ஆய்விற்குரிய கருத்துதான். இதை ஆய்வு செய்து சொல்கிறேன் என்று சொல்லி அவரை வழி அனுப்பினேன். இரட்டை கோபுரத்தை இஸ்லாமியர்கள் விமானம் விட்டு தகர்த்தார்கள் என்று யூதன் கதை கட்டினாலும் இரட்டை கோபுர தகர்ப்பை விட யூதனுக்கு தகர்க்கப்பட்ட 9/11, அதாவது செப்டம்பர் 11 என்ற தேதியே முக்கியமாகப்பட்டிருக்கிறது. அதனால்தான் 9/11 என்றே அதிகம் உச்சரிக்கிறான் யூதன். இன்னும் சொல்ல போனால் இந்த இரட்டை கோபுரம் 9வது மாதம் 11ஆம் தேதி இடிக்கப்படும் என்பதை அந்த கோபுரங்கள் கட்டப்படுவதற்கு 20 ஆண்டுகளுக்கு முன்பாகவே, அதாவது இலங்கை சுதந்திரம் பெற்ற தினத்திலிருந்தே அவன் திட்டம் தீட்டி இருக்கிறான் என்பது ஆய்வின் வழி தெரிகிறது. அவ்வாறெனில் இந்த 9/11 ஏதோ ரகசிய செய்தி பொதிந்துள்ளது. இந்த 11 என்ற எண்ணின் வடிவம் இரட்டை,
அதாவது ட்வின் என்ற பொருளையும் உணர்த்துகிறது அல்லவா? ரோமன் எண்களில் கூட 2 என்பதை இப்படித்தானே குறிக்கின்றனர். இவையேன் இரட்டை மீன்களான ராவணனையும் அவரது மகனான இந்திரனையும் குறித்திருக்கக்கூடாது? அவ்வாறெனில் 9 பொருள் என்ன? நாம் ராம நவமி என்று கேள்விப்படுகிறோம் அல்லவா? அதாவது ராமன் பிறந்த திதி நவமி என்ற 9வது திதி. உண்மையில் ராமன் எந்த திதியில் பிறந்தான் என்பது யூதனுக்கே தெரியாது. ஆனால் சமஸ்கிருத இலக்கியங்களில்தான் அவ்வாறு குறித்திருக்கிறான். ஒருவேளை நவராத்திரியின் அடிப்படையில் அதற்கு பொருந்துமாறு பிராமணரால் ராமனுக்கு பிறந்த நாள் குறிக்கப்பட்டிருக்கலாம் அல்லவா? ஆக 9 என்பது ராமனைத்தான் குறிக்கிறது. இப்போது புரிந்துவிட்டது. 9/11 9/11 என்று அவர்கள் திரும்ப திரும்ப சொல்வதின் உண்மை பொருள் ராமன் வர்சஸ் ராவணன் இந்திரன் என்பதுதான். அதாவது இக்கால ராமர்கள் ராவண இந்திரனின் வம்சாவளிகளான இக்கால இலங்கை தமிழர்களை பழிவாங்க நடத்திய நிகழ்வுதான் இரட்டை கோபுர தகர்ப்பு என்பது. அதன் இரகசிய குறியீடுதான் 9/11 என்பது. உண்மையிலேயே இப்படித்தானா? ஆம் தமிழர்களே, ஆம். மேலும் ஆய்வோம் வாருங்கள். 12 ராசிகளை வடித்த திருமால் அவர்கள் ஆழ்வார்களை, அதாவது தமிழரின் வரலாற்று நாயகர்களை குறிக்கும்படியாகவே அவற்றை வடித்தார். ரிஷபம் என்பது சிவனை குறிக்கிறது. மேஷம் என்பது முருகனை குறிக்கிறது. மீனமும் கும்பமும் ராவணிய நாயகர்களை குறிக்கிறது. இரட்டை மீன்களான மீன ராசி ராவணனையும் இந்திரனையும் குறிக்கிறது. கும்பராசி கும்பகரணனை குறிக்கிறது. மகரத்தில் தொடங்கி மிதுனத்தில் முடியும் அடுத்த 8 ராசிகள் மகாபாரத நாயகர்களை குறிக்கிறது. இந்த 12 ராசிகளில் 11 ராசிகள் விண்மீன்களை கொண்டு சோடிக்கப்பட்ட பல வகை உருவங்கள். ரிஷபம் என்பது விண்மீன்களால் சோடிக்கப்பட்ட காளை. மேஷம் என்பது விண்மீன்களால் சோடிக்கப்பட்ட வல்லாடு. இவ்வாறாக இந்த 11 ராசிகள் ஒவ்வொன்றும் விண்மீன்களால் சோடிக்கப்பட்ட உருவங்கள்தான். ஆனால் மீன ராசி மட்டும் மீன்களாலேயே குறிக்கப்பட்டிருக்கின்றன. ராவணன் ஒரு விண்மீன், இந்திரன் ஒரு விண்மீன். ராவணனும் இந்திரனும் மட்டும் ஏன் மீன்களாக சித்தரிக்கப்பட்டுள்ளனர்? இதை சற்று விரிவாக பார்க்கலாம். விண் என்ற சொல் மருவித்தான் மீன் என்ற சொல் உண்டானது. விண், மின், மீன். ஆக வானத்தில் உள்ள ஒடுக்களுக்குத்தான் மீன் என்ற பெயர் உண்டானது. அவை வானத்தில் ஜொலிப்பது போலவே கடலில் உள்ள உயிரினம் சூரிய ஒளியின் பிரதிபலிப்பால் ஜொலிக்கின்றன அல்லவா? ஆக விண்மீன்களைப் போலவே இவை ஜொலிப்பதால் இந்த கடல்வாழ் உயிரினங்களும் மீன்கள் என்று அழைக்கப்பட்டன. சரி, கடல் மீன்களை பிடித்து கருவாடு செய்ய வெயிலில் காய வைக்கிறோம் அல்லவா? இப்போது மீன்கள் எங்குள்ளன? காயலில் உள்ளன, அதாவது காயத்தில் உள்ளன. வெயிலில் காயும் மீன்கள் ஜொலிப்பது போலவே வானத்திலும் மீன்கள் ஜொலிப்பதால் வானத்திற்கு காயம் என்ற பெயர் வந்தது. அது ஆதி அந்தம் இல்லாமல் பறந்து விரிந்துள்ளதால் ஆகாயம் என்ற பெயரை பெற்றது. பாண்டியர்களுக்கு பாண்டியர் என்ற பெயர் வந்தது அவர்கள் வண்டி வைத்து விவசாயம் செய்ததால் தான். பாண்டியர்களின் இரட்டை மீன் சின்னம் அவர்கள் மீன் பிடித்ததாலும் கடலோடியதாலும் வந்ததாக நான் முன்பு கருதினேன். துவாபர யுகம் என்ற அடிப்படையில்தான் நான் அப்படி முன்பு கருதினேன். ஆனால் சிவன் காலத்திலிருந்தே மீன்பிடி தொழிலும் கடலோட்டமும் இருந்து வந்துள்ளது. அதனால்தானே குமரிக்கண்டத்திற்கே நாவலந்தீவு என்ற பெயர் வந்தது. பாண்டியர்களுக்கு மட்டும் மீன் பிடித்தலிலோ கடலோடுவதிலோ என்ன தனி சிறப்பு இருந்திருக்க முடியும்? ஆக இவற்றின் அடிப்படையில் பாண்டியரின் இரட்டை மீன் சின்னம் உண்டாகியிருக்க முடியாது. அவர்கள் விண்மீன்களாக கருதப்பட்டதற்கு வானத்தோடு அவர்களுக்கு இருந்த தொடர்பும் காரணமாக இருக்கலாம். உலகில் முதலாக ராவணன் விமானத்தில் வானத்தில் பறந்தாரல்லவா? இந்திரனும் தனது பங்கிற்கு விமானம் இல்லாமலேயே லெகிமம் என்ற ஓக சக்தியை கொண்டு வானத்தில் பறந்தாரல்லவா? இவற்றால் அவர்கள் அன்று உலக புகழ் பெற்று திகழ்ந்தார்கள் அல்லவா? அன்றே வானத்தில் பறந்து ஜொலித்த இவர்கள் விண்மீன்களாக சித்தரிக்கப்பட்டது வியப்பல்லவே. உலக புகழ் பெற்ற இவர்களை விண்மீன்களாக, அதாவது இன்றைய சொல்லாடலில் ஸ்டாராக உருவகப்படுத்தியதை அடுத்துத்தான் சினிமா ஸ்டார், ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் என்ற பிற்கால சொல்லாடல்கள் உண்டாகின. அதாவது ராவணனும் இந்திரனும் அன்றைய ஸ்டார்கள், அதாவது விண்மீன்கள் என்று கொள்ளுங்களேன். பாண்டிய வம்சத்தை தொடங்கி வைத்த ராவணன் இந்திரன் இரட்டர்கள் விண்மீன்களாக சித்தரிக்கப்பட்டதால் தான் பாண்டியர்களின் சின்னம் இரட்டை மீன் என்றாகியது.
இப்படியாகத்தான் வானத்தில் ஜொலிக்கும் இரட்டை விண்மீன்களாக அவர்கள் திருமாலால் மீன ராசியாக சித்தரிக்கப்பட்டார்கள். அத்தகைய பெரும்புகழ் கொண்டவர்களை சகித்து கொள்ள முடியாமல் தானே அவர்களை அழிக்க ராமன் போர் தொடுத்தான். அந்த போரில் ராமன் தோற்று ராமனும் லக்குமனும் கொல்லப்பட்டதால் தானே இரட்டை கோபுரத்தை கட்டி இடித்து ஈழத்தை அழித்து பழி தீர்த்தான் யூதன். ராமனை கொன்றதற்கு பழிக்கு பழியாக 1,00,000 அப்பாவி மக்களும், லட்சுமணன் கொல்லப்பட்டதற்கு பழிக்கு பழியாக 1,00,000 மக்களும் என்று ஈழப்போரில் கணக்கு வைத்தே கொண்டிருக்கிறான் யூதன். ஆக வானில் ஜொலிக்கும் இரட்டை மீன்களான ராவணனையும் இந்திரனையும் குறிக்கத்தான் வானளாவிய இரட்டை கோபுரங்கள் கட்டப்பட்டன. அன்றைய தினத்தில் அவையே உலகின் உயரமான புகழ்பெற்ற கோபுரங்கள். இவை ராவண இந்திரனைத்தான் குறிக்கின்றன என்பதற்கு இன்னும் ஒரு ஆதாரத்தையும் யூதன் உடன் வைத்துள்ளான். இவற்றில் முதல் கோபுரம் இரண்டாவதை விட சற்று உயரமானது, அதாவது 6 அடிகள் உயரமானது. ஆக முதலாவது ராவணனை குறிக்கிறது, இரண்டாவது இந்திரனை குறிக்கிறது. ராவணன் இந்திரனின் அப்பனல்லவா? அதை குறிக்கத்தான் அந்த சிறிய வித்தியாசம். ராவணனை குறிக்கும் முதல் கோபுரம் இந்திரனை குறிக்கும் இரண்டாம் கோபுரத்தை விட 6 அடிகள் உயரமாக கட்டப்பட்டிருந்தாலும் 2 கோபுரங்களுமே 110 தலங்கள் கொண்டவைதான் என்பது இன்னும் ஒரு வியப்பான கூடுதல் செய்தி. இதிலும் 11 என்ற எண் உள்ளதை கவனியுங்கள். ஆக இவை ராவணனையும் இந்திரனையும் குறிக்கவே கட்டப்பட்டன என்பதில் சற்றும் ஐயமில்லை. இந்த கோபுரங்களின் பெயர் உலக வர்த்தக மையம், அதாவது வேர்ல்டு ட்ரேட் சென்டர் என்பது. இந்த பெயரும் ஆதி இலங்கையை குறித்த பெயர்தான். ஆதி உலகின் வர்த்தக மையம் என்பது இலங்கைதான் என்பது தெரியுமா உங்களுக்கு? அன்று உலக வர்த்தகம் கடல் வழியாகவே பெரும் பகுதி நிகழ்ந்தது. இன்று போல் அன்று வான்வழி சரக்கு பரிவர்த்தமும் இல்லை. அதோடு ராவணன் காலத்தில் உலகமே வியந்து பார்த்த ஒரு தேசம் எதுவென்றால் அது இலங்கை மட்டும்தான். இலங்கையே உலகின் ஆன்மீக மையம், கலாசார மையம், விஞ்ஞான மையம், தொழில்நுட்ப மையம், வணிக மையம். அகில உலகமே அன்று இலங்கையோடு தான் வர்த்தகம் செய்தது. அதற்கு தகுந்தாற்போல அது கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இடையில் மைய பகுதியில் அமைந்துள்ளது ஒரு வியப்பான நேர்ச்சி. எனவே ராவணனையும் இந்திரனையும் குறித்த இரட்டை கோபுரம் வேர்ல்டு ட்ரேட் சென்டர் என்று அழைக்கப்பட்டதின் காரணம் இப்போது புரிகிறதா? 2001 9வது மாதத்தில் 11ஆம் தேதியில், அதாவது 9/11 இரட்டை கோபுரம் இடிக்கப்பட்டதை நாம் அறிவோம். ஆனால் அன்றே சத்தமில்லாமல் எந்த காரணமும் இல்லாமல் இன்னும் ஒரு கட்டிடமும் இடிந்து நொறுங்கியது உங்களுக்கு தெரியுமா? அதுதான் பில்டிங் நம்பர் 7. அது என்ன பில்டிங் நம்பர் 7? உண்மையில் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் என்பது இரட்டை கோபுரங்கள் மட்டுமல்ல, அவற்றையும் உள்ளடக்கிய 7 கட்டிடங்கள் கொண்ட பகுதிதான். இந்த 7இல் முதலாக கட்டப்பட்டவைதான் இந்த இரட்டை கோபுரங்கள். இவை கட்டி முடிக்கப்பட்ட ஆண்டு 1973. இந்த 7இல் இறுதியாக கட்டி முடிக்கப்பட்டதுதான் பில்டிங் நம்பர் 7 என்பது. இது கட்டி முடிக்கப்பட்ட ஆண்டு 1987. இந்த 7வது கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்ட அதே 1987 தான் தமிழகத்தின் கோயில் கோபுரங்களிலேயே மிகவும் உயர்ந்த கோபுரமான திருவரங்க ரங்கநாதசாமி கோயிலின் ராஜகோபுரமும் கட்டி முடிக்கப்பட்டது என்பதை இங்கு குறிப்பிடுகிறேன். இதில் உள்ள ரகசியத்தை பிறகு சொல்லுகிறேன். வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் என்பது ஏன் 7 கட்டிடங்களை கொண்டிருக்க வேண்டும்? 7 என்பது ஆசீவகத்தை குறித்த எண்ணல்லவா? ஆசீவகம் மலர்ந்த மண் இலங்கை அல்லவா? ஆக இதன்படியும் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் என்பது இலங்கையை குறித்தே பெயரிடப்பட்டது என்பது விளங்கும். ஆசீவகத்தையும் தழைக்க விடாமல் செய்வது யூதர்களின் திட்டமல்லவா? அதனால்தானே மும்மூர்த்தியாகிய முருகனை குறித்த 666 என்ற ஆன்டி கிரைஸ்ட் வரப்போகிறது என்று பூச்சாண்டி காட்டிக் கொண்டுள்ளனர். ஆக பில்டிங் நம்பர் 7 என்பது வேர்ல்ட் ட்ரேட் சென்டரின் 7 கட்டிடங்களில் 7வது கட்டிடம்தான். அந்த 7 கோபுரங்களில் இரட்டை கோபுரங்களுக்கு அடுத்தபடியாக உயரமான கோபுரமும் இதுதான். இதற்கு 47 தளங்கள் உண்டு. ஏன் 47 தளங்கள்? 4 + 7 11. புரிகிறதா? வேர்ல்ட் ட்ரேட் சென்டரின் ஏனைய 4 கட்டிடங்களும் சிறிய கட்டிடங்கள் தான். இரட்டை கோபுரங்கள் தகர்க்கப்பட்ட அதே நாளில்தான் இந்த 7வது கட்டிடமும் வீழ்த்தப்பட்டது. அது ஏன் வீழ்த்தப்பட்டது? அதை புரிந்து கொள்ள அந்த கட்டிடத்தை உற்று கவனியுங்கள்.
அந்த கட்டிடத்தின் அமைப்பு, அதாவது கிரவுண்ட் பிளான், குவளை வடிவத்தில் உள்ளதல்லவா? கிரவுண்ட் பிளான் மட்டுமல்ல, அந்த கட்டிடமும் குவளை வடிவத்தில் தான் உள்ளது. குவளை எதை குறிக்கிறது? கும்பத்தை குறிக்கிறது, அதாவது கும்பகர்ணனை குறிக்கிறது. ஆச்சரியமாக உள்ளதா? இதை உறுதிப்படுத்துவதுதான் இவை இடிக்கப்பட்ட ஆண்டாகிய 2001. 2 கூட்டல் 1 = 3. அதாவது ராவணன், இந்திரன், கும்பகர்ணன் என்ற மூவரையும் பழிவாங்க என்பதை குறிக்கவே 2001ஆம் ஆண்டு ராவணன் இந்திரனை குறித்த இரட்டை கோபுரத்தையும் கும்பகர்ணனை குறித்த 7வது கட்டிடத்தையும் இடித்திருக்கிறார்கள். யூதர்கள் மனநோயாளிகள், அதாவது சைக்கோபாத் என்பதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அது சத்தியமான உண்மையா? சத்தியமான உண்மை. யூதர்கள் பயன்படுத்தும் எண்களின் உட்பொருளை பார்த்தோமல்லவா? மேலும் சிலவற்றை பார்த்தால் உங்களுக்கு யூதர்களின் சதிக்குணம் உறுதியாக புரியும். ஈழப்போர் நடந்தது 2009 அல்லவா? ஏன் 2009? 2009இல் உள்ள 9 என்பது ராமனை குறிக்கிறது. 2 கூட்டல் 9 = 11 என்பது ராவண இந்திர இரட்டர்களை குறிக்கிறது. ஈழப்போரை 2009இல் ஏன் முடித்தார்கள் என்பது இப்போது புரிகிறதா? போர் முடிவடைந்த நாள் எது தெரியுமா? மே 18. 1 கூட்டல் 8 = 9 என்பதும் ராமனைத்தான் குறிக்கிறது. 2009 செப்டம்பர் 11ஆம் தேதியிலேயே ஈழப்போரை முடித்திருக்கலாமே என்று நீங்கள் கேட்கலாம். அப்படி செய்திருந்தால் இரட்டை கோபுரம் இடிக்கப்பட்டதே இதற்காகத்தான் என்பது மிகவும் வெளிப்படையாக எல்லோருக்கும் புரிந்திருக்கும் அல்லவா? அதனால்தான் அதை தவிர்த்து மே 18இல் முடித்தார்கள். 18 என்பது ராமனை குறித்தது என்றேன் அல்லவா? மே மாதம் எதை குறிக்கிறது? மே என்பது 5ஆம் மாதம் அல்லவா? அது மகாபாரத பஞ்சபாண்டியர்களை குறிக்கிறது. மகாபாரத சகுனியை கொன்ற பஞ்சபாண்டியர்கள் இலங்கையிலிருந்து வந்தவர்கள்தானே. அது மட்டுமல்ல, யூத ராமனின் சாவுக்கு இலங்கையை பழிவாங்கிய யூதர்கள் யூத சகுனியின் சாவுக்கு தமிழர்களை பழிவாங்காமல் விடுவானா? ஆம், நிச்சயமாக. அதை பற்றி அடுத்த விடயத்தில் விரிவாக பார்ப்போம். மேற்சொன்ன செய்திகளே போதுமானவை என்றாலும் மேலும் ஆய்வோம். ஒசாமா பின் லேடன் என்பவன் மாய மாந்தன் என்றும் அவனது அமைப்பாக சொல்லப்படும் அல் கைதாவும் கற்பனை அமைப்புதான் என்றும் ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் என்றேன் அல்லவா? இவை கற்பனைதான் என்பதை நான் இப்போது எனக்கே உரிய தனித்துவமான முறையில் நிறுவுகிறேன் பாருங்கள். ஒசாமா என்ற அரேபிய சொல்லுக்கு சிங்கம் என்று பொருள். யூதனின் அடையாளம் சிங்கம். சரி, பின்லேடன் என்றால் என்ன? பின்லேடன் என்ற ஆங்கில சொல்லுக்கு பொதியேற்றிய வண்டி என்று பொருள். பின் என்ற சொல்லுக்கு கூடை என்பது மட்டுமல்ல, வண்டி என்ற பொருளும் உண்டு. லேடன் என்ற ஆங்கில சொல்லுக்கு லோடட் என்று பொருள். மக்களை ஏற்றிச் சென்ற விமானத்தை, அதாவது பொதியேற்றிய வண்டியை மோதித்தானே இரட்டை கோபுரத்தை தகர்த்ததாக சொல்கின்றனர். அதெப்படி நண்பர்களே? இவனது பெயரின் ஆங்கில அர்த்தமும் அவனது செயலும் ஒன்றாக இருக்க முடியும்? இருக்க முடியாதல்லவா? எனவே ஒசாமா பின் லேடன் என்பது ஒரு மாய மாந்தன் தான். எனவே ஒசாமா பின் லேடன் என்பதற்கு பொதியேற்றிய வானூர்தியை ஓட்டிய யூத சிங்கம் என்பதுதான் உட்பொருள். ஒசாமா பின் லேடன் என்பது கற்பனை ஆள்தான் என்பதை நிறுவும் மேலதிக சான்று அவன் கொல்லப்பட்ட விதமும் புதைக்கப்பட்ட விதமும் தான். அவனை கொல்லச் சென்ற கமாண்டோ வீரர்களின் தலைக்கவசத்தில் பொருத்தப்பட்ட கேமரா பதிவுகளின் முக்கிய பகுதிகள் வெளியிடப்படவில்லை. அந்த மர்மத்திற்கு காரணம் இயம்பும் விதமாகத்தான் அவனை கடலில் புதைத்தனர். மண்ணில் புதைத்தால் DNA டெஸ்ட் செய்து விடுவார்கள் அல்லவா? குட்டு உடைந்து விடும் அல்லவா? எனவே ஒசாமா பின் லேடன் ஒரு மாய மாந்தன் தான். அதில் எள்ளளவும் ஐயமில்லை. அவன் கொல்லப்பட்ட ஆண்டும் 2011. இங்கும் 11 வருகிறது பாருங்கள். ராவண இந்திரர்களின் நினைவு யூதர்களை 7500 ஆண்டுகளாக வாட்டி வதைத்து கொண்டுள்ளது பாருங்கள். அதனால்தான் எங்கும் 11, எதிலும் 11. மாயமாந்தன் ஒசாமா கொல்லப்பட்ட மாதமும் பஞ்சபாண்டியர்களை நினைவூட்டும் 5ஆம் மாதமாகிய மே மாதம்தான். யூத சகுனியை கொன்ற தமிழர்களை பழிவாங்க துடித்து கொண்டிருக்கிறான் உலக யூதனும் இந்திய யூதனும் என்பது புரிகிறதா? இப்போது அல் கைதா பற்றி பார்ப்போம். ஒசாமா பின் லேடனே கற்பனை மாந்தன் எனும்போது அல் கைதாவும் யூதனின் கற்பனையில் உதித்த அமைப்புதானே. அல் கைதா என்றால் த ஃபவுண்டேஷன் என்று பொருளாம்.
ஒசாமா பின் லேடன் உண்மையிலேயே ஒரு முஸ்லிம் என்றே கொண்டாலும் அவன் தனது அமைப்புக்கு த ஃபவுண்டேஷன், அதாவது அடித்தளம் என்ற பெயரை வைப்பானா? முஸ்லிம்கள் இப்படி பெயர் வைப்பதற்கு லட்சத்தில் ஒரு பங்கு கூட வாய்ப்பில்லை. அதோடு ஒசாமா பின் லேடனே கற்பனை என்பதால் அல் கைதா அமைப்பும் யூதர்களின் செய்தி நிறுவனங்கள் உருவாக்கிய கற்பனை அமைப்புதான். உலக மக்களை பூச்சாண்டி காட்டி ஏமாற்ற ஒரு மாய அமைப்பு வேண்டுமல்லவா? ஆக த ஃபவுண்டேஷன் என்று பொருள்படும் அல் கைதா என்பது யூதர்களே வைத்த பெயர்தான். இந்த பெயரை அவர்கள் எங்கிருந்து பெற்றார்கள்? ஐசக் அசிமோவ் என்ற யூத கதாசிரியன் இந்த அகிலாண்டத்தின் கிரகங்களில் எதிர்காலத்தில் குடிபெயரும் மனிதர்களுக்கிடையே ஏற்பட இருக்கும் போட்டா போட்டிகளையும், ஸ்பேஸ் வார்ஸ் அல்லது ஸ்டார் வார் எனப்படும் வான் சண்டைகளையும், எதிர்காலத்தில் உருவாக இருக்கும் ரோபாட்டுகளை பற்றியும், ரோபாட்டுகளுக்கும் மனிதனுக்கும் ஏற்பட இருக்கும் போட்டா போட்டிகளை பற்றியும் பல விஞ்ஞான கற்பனை புதினங்களை, அதாவது சயின்ஸ் ஃபிக்ஷன் நாவல்ஸ் எழுதியவன். அவை த ஃபவுண்டேஷன் சீரீஸ் என்று இங்கு காட்டப்படும் பல தலைப்புகளில் வந்தன. அதில் த ஃபவுண்டேஷன் அண்ட் எம்பையர் என்ற புதினமும் அடங்கும். இங்கே எம்பையர் என்பதின் உட்பொருள் ஜீவிஷ் எம்பையர் என்றுதான் இருந்திருக்க வேண்டும். இதை உறுதி செய்யும் விதமாக பெர்னார்ட் ஹென்றி லெவ்வி என்ற பிரெஞ்சு யூதன் த எம்பையர் அண்ட் த 5 கிங்ஸ் என்ற நூலை எழுதினான். இங்கு எம்பையர் என்பது அமெரிக்காவை குறித்தாலும் உண்மையில் அமெரிக்காவை ஆளும் யூதர்களையே அது குறிக்கிறது. இவன் அமெரிக்காவின் மெத்தன போக்கை கண்டிக்கிறான். உலக மக்களின் சுதந்திரத்தை காக்க அமெரிக்கா தனது சட்டாம்பிள்ளை வேலையை தொடர்ந்து செய்ய வேண்டுமா? கேட்டீர்களா? இவன் த 5 கிங்ஸ் என்று சொல்லுவது சவுதி அரேபியா, ஈரான், ஈராக், ரஷ்யா மற்றும் சீனா என்றாலும் இவை உண்மையில் பஞ்சபாண்டியரைத்தான் குறிக்கிறது என்பது வெளிப்படை. ஏனெனில் இந்த 5 நாடுகளில் சவுதி அரேபியாவில் மட்டும்தான் மன்னராட்சி இப்போது நடக்கிறது. மற்றவற்றில் சனநாயகமும் கம்யூனிஸ்ட் ஆட்சியும் தான் நடக்கின்றன. அப்படி இருக்கும்போது இவன் த எம்பையர் அண்ட் த 5 நேஷன்ஸ் என்றோ த எம்பையர் அண்ட் த 5 கண்ட்ரீஸ் என்றோ தானே தலைப்பிட்டிருக்க வேண்டும். மாறாக த எம்பையர் அண்ட் த 5 கிங்ஸ் என்று ஏன் பெயரிட்டான்? இவன் பங்களாதேஷின் விடுதலைக்காக வேலை செய்தவன். அங்கேயே பல காலம் வாழ்ந்தவன். பங்களாதேஷை உருவாக்கியது இந்திரா காந்தி என்று எண்ணாதீர்கள். எல்லாமே யூதன் சித்தம், எல்லாம் கடவுள் சித்தம் என்று இனி சொல்லாதீர்கள். எல்லாம் யூதன் சித்தம் என்பதுதான் சரியான சொல்லாடல். பங்களாதேஷில் இவன் இருந்தான் என்றால் இந்திய பிராமணரோடு நெருங்கிய தொடர்பில் இருந்தவன் என்று பொருள். அதன் விளைவுதான் த எம்பையர் அண்ட் த 5 கிங்ஸ் என்ற நூல். எனவே இவன் மறைமுகமாக குறிப்பிடும் த 5 கிங்ஸ் என்பது பஞ்சபாண்டியரே தான். மகாபாரத போரில் கிருஷ்ணனின் வெற்றியை கொண்டாடும் ஜல்லிக்கட்டை அழித்தொழிக்க உலக யூதர்களும் இந்திய பிராமணர்களும் ஏன் பாடுபட்டார்கள் என்று இப்போது புரிகிறதா? இவற்றை விரிவாக அடுத்த விடயத்தில் பார்க்கலாம். எனவே ஐசக் அசிமோவ் என்ற யூதனின் த ஃபவுண்டேஷன் அண்ட் எம்பையர் என்ற தலைப்பு ஜீவிஷ் எம்பையரைத்தான் குறிக்கிறது என்பது உட்பொருள். உலகின் ஒப்பற்ற ஸ்டாராக விளங்கிய ராவணன் உலகின் முதல் விமானம் வைத்திருந்தார் என்ற உண்மையை ஜீரணிக்க முடியாத யூதர்கள் அதற்கு பதிலடியாக விமானத்தை கொண்டே வான் வழியாக ராவண இந்திரனை குறித்த இரட்டை கோபுரத்தை இடித்து நொறுக்கியது ஸ்டார்வார் தானே. ஆனால் ஸ்டார்வார்களை பற்றி சொன்னது யூதனாகிய ஐசக் அசிமோவின் த ஃபவுண்டேஷன் என்ற தலைப்பில் வந்த புதினங்கள் தானே. அதனால்தான் இரட்டை கோபுரத்தை இடித்ததாக சொல்லப்படும் கற்பனை அமைப்பை யூதர்கள் த ஃபவுண்டேஷன் என்ற பொருள் கொண்ட அல் கைதா என்ற அரேபிய பெயரால் அழைத்தனர். இப்போது புரிகிறதா? எல்லாமே யூத விளையாட்டுகள்தான். ஆக ராவணன் இந்திரனை குறிக்கவே இரட்டை கோபுரத்தை கட்டினர். கும்பகர்ணனை குறிக்கவே 7வது கட்டிடத்தை கட்டினர். இந்த 3ம் தான் 2001 தகர்க்கப்பட்டன. கும்பகர்ணனை குறிக்கவே அந்த 7வது கட்டிடத்தை குவளை வடிவில், அதாவது கும்ப வடிவில் கட்டினர் என்றேனல்லவா? இந்த 7வது கோபுரம் கட்டப்பட்டது 1987 என்றும் அதே ஆண்டில்தான் திருச்சி திருவரங்க ராஜகோபுரமும் கட்டப்பட்டது என்றேனல்லவா? பொதுவாகவே கருவறை கோபுரங்கள் கும்ப வடிவில்தான் கட்டப்படுகின்றன. குவளை வடிவில் கட்டப்பட்ட 7வது கோபுரமும் திருச்சி திருவரங்க ராஜகோபுரமும் ஒரே ஆண்டில் கட்டி முடிக்கப்பட்டதும் கோபுரத்திற்கும் கும்பத்திற்கும் உள்ள பொதுவான தொடர்பும் இந்த 7வது கட்டிடம் கும்பகர்ணனைத்தான் குறித்தது என்பது வெளிப்படை.
இங்கே நான் ஏன் திருச்சி திருவரங்க ராஜகோபுரத்தை பற்றி பேசுகிறேன்? இன்று 50 வயதை கடந்த தமிழர்களுக்கு ஒரு முக்கியமான வரலாற்று செய்தி தெரிந்திருக்கும். அதாவது திருச்சி திருவரங்க ராஜகோபுரம் எம்ஜிஆர் காலத்தில் 1979 கட்டுமானம் தொடங்கி 1987 நிறைவேறியது. அது கட்டத் தொடங்கிய காலத்திலிருந்தே இந்த ராஜகோபுரம் கட்டப்பட்டால் ஈழம் அழியும் என்று தமிழக பிராமணர்கள் உறுதியாகவே சொல்லிக் கொண்டிருந்தனர். அப்படியேதான் நிகழ்ந்ததல்லவா? இது எப்படி பிராமணர்களுக்கு தெரியும்? ஏனென்றால் ஈழத்தை திட்டம் போட்டு அழித்ததே இவர்களும் உலக யூதர்களும் சேர்ந்துதானே. இவர்களின்றி ஒரு அணுவும் அசையாதல்லவா? எல்லாம் யூதன் சித்தம். ராஜீவ்காந்தியை உதிரி ஈழத் தமிழர்களை பயன்படுத்தி இவர்களே கொன்றுவிட்டு அந்த பழியை பிரபாகரன் மீது சுமற்றி பிரபாகரன் பயங்கரவாதி என்ற பொய்ப் பிரச்சாரத்தை மீடியாவை கொண்டு மக்களிடம் பரப்பி தெலுங்கனின் துணையோடு ஈழத்தை அழித்தது இந்திய யூத பிராமணரும் உலக யூதர்களும் தானே. அதனால்தான் தமிழ்நாட்டு யூத பிராமணன் ராஜகோபுரம் எழுந்தால் ஈழம் அழியும் என்று திட்டவட்டமாகச் சொன்னான். எல்லாம் கடவுள் சித்தம். சேச்சே, இல்லை இல்லை, எல்லாம் யூதன் சித்தம். ஆக தமிழர்களே, வேர்ல்ட் ட்ரேட் சென்டரின் கட்டிடங்கள் கட்டப்பட்டதே ராமனை கொன்ற இலங்கை தமிழர்களை பழிவாங்கத்தான். அதை கட்ட 1960 திட்டம் வகுத்தவன் ராக்ஃபெல்லர் என்ற யூத இல்லுமினாட்டி தான். முதல் 2 கோபுரங்களான இரட்டை கோபுரங்கள் கட்டத் தொடங்கிய ஆண்டு 1968. 2 கோபுரங்களும் கட்டி முடிக்கப்பட்ட ஆண்டு 1973. கடைசி கோபுரமான குவளை வடிவ 7வது கோபுரம் கட்டி முடித்த ஆண்டு 1987. அதே ஆண்டில்தான் ஈழத்தின் அழிவை முன் சொன்ன திருச்சி ராஜகோபுரமும் கட்டி முடிக்கப்பட்டது. வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் இடிக்கப்பட்ட ஆண்டு 2001. ஈழப்போர் முடிந்தது 2009. கொல்லப்பட்ட அப்பாவி மக்கள் 2 லட்சம் பேர். ராமனுக்கு 1 லட்சம், லட்சுமணனுக்கு 1 லட்சம். இரட்டை கோபுரத்தை அமெரிக்காக்காரன்தான் இடித்தான் என்பதற்கு ஆதாரம் அவை கட்டப்படுவதற்கு முன்பிருந்தே அவை 9/11 இடிக்கப்படும் என்பதையும் விமானங்கள் மூலம் தகர்க்கப்படும் என்பதையும் கார்ட்டூன் சீரியல்கள் மூலமாகவும் காமிக் புத்தகங்கள் மூலமாகவும் சினிமா மூலமாகவும் யூதர்கள் மறைமுக அறிவிப்பு செய்து கொண்டே இருந்தனர். அவற்றை ஒவ்வொன்றையும் விவரிக்க நேரமில்லையாதலால் அவை குறித்த படங்களை மட்டும் ஒரு தொகுப்பாக இந்த விடயத்தை தொடர்ந்து வெளியிடப்படும் அடுத்த விடயத்தில் காண்பிக்கின்றேன். இந்த விடயத்தை முடிக்கும் முன்பாக ஒரு விளக்கம். இரட்டை கோபுரங்களை விமானங்களால் இடிக்க இயலாது என்பதும் குண்டுகள் வைத்துத்தான் தகர்த்தார்கள் என்பதும் உண்மை. உண்மையிலேயே விமானங்களும் ஈடுபட்டனவா அல்லது விமானங்களை கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் மூலம் தொலைக்காட்சியில் காண்பித்தார்களா என்பது இன்றும் விவாதப் பொருளாகத்தான் உள்ளது. ஆனால் யூதர்கள் உலகிற்கு காண்பித்தது விமானம் இடித்துத்தான் இரட்டை கோபுரங்கள் சரிந்தன என்ற செய்திதான். அதாவது த ஃபவுண்டேஷன் நிகழ்த்திய ஸ்டார் வார், அதுதான் இங்கு முக்கியம். அடுத்ததாக இந்த ஆய்வு தொடங்கியது 1 மாதத்திற்கு முன்புதான். 9/11 அருகில்தான் இருக்கிறோம் என்பதை அப்போது நான் உணரவில்லை. 3 தினங்களுக்கு முன்புதான் அதை நான் உணர்ந்தேன். அதன் பிறகுதான் இந்த விடயத்தை 9/11 கட்டாயம் வெளியிட வேண்டும் என்று விரைந்து பணியாற்றினேன். எந்தெந்த காலத்தில் எது எது வெளிப்பட வேண்டுமோ அவை அவ்வக்காலங்களில் வெளிப்படுகின்றன. என்னை இந்த பிரபஞ்ச சக்திகள் தான் இயக்குகின்றன. அதனால்தான் இந்த அதிசயமான உண்மைகள் வெளிப்படுகின்றன. அதனால்தான் யூதர்களின் வீழ்ச்சி காலம் தொடங்கிவிட்டது என்கின்றேன். பொய்யை கொண்டுதான் யூதன் இதுநாள் வரை ஜெயித்து கொண்டிருந்தான். இப்போது வெளிப்படும் இந்த உண்மைகள் யூதனின் வீழ்ச்சியை முன்னறிவிக்கின்றன. இந்த உலகை தீய சக்திகளிடமிருந்து காக்க தமிழையும் தமிழரையும் தமிழரின் நிலப்பகுதியையும் காக்க நாம் உறுதி பூண வேண்டும், திட்டமிட வேண்டும், செயல்பட வேண்டும். இந்த விடயம் செய்ய பிள்ளையார் சுழி போட்டு கொடுத்த ஸ்ரீனிவாஸ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அவரது சிந்தனை அபாரம். இந்த கட்டுரையை நான் எழுதி முடித்த நாள் 9/9/2019. வியப்புதானே? எல்லாம் அந்த ராமனின் சித்தம். விடியம் முடிக்கும் தருவாயில் எனக்கு கிடைத்த இன்னும் ஒரு சான்று இது. முன்பெல்லாம் கும்பத்தை மண்கலத்தில்தான் செய்வார்கள். அதிலிருந்துதான் மங்களம் என்ற சொல் வந்தது. மண் ப்ளஸ் கலம், மண்கலம், மங்களம். இந்த 7வது கட்டிடம் மட்டும்
மண்கலத்தின் வண்ணத்தில் வண்ணம் தீட்டப்பட்டுள்ளது பார்த்தீர்களா? இரட்டை கோபுரங்கள் விண்ணை குறித்த நீல வண்ணத்திலும், கும்பத்தை குறித்த இந்த கோபுரம் மட்டும் மண்கல வண்ணத்தில் மிகச் சரியாகவே வண்ணம் தீட்டியுள்ளனர் பாருங்கள். முடிவாக ஒரு கொசுறு. நாடாருக்கும் எகிப்திற்கும் பிரமிடுக்கும் உள்ள தொடர்பை பற்றி நான் விடியம் வெளியிட்ட நாள் 25/8/2019. தமிழருக்கு கொடும் துரோகம் செய்யும் தமிழிசை சவுந்தரராஜன் ஆளுநராக தேர்வு செய்யப்பட்ட நாள் 1/9/2019. அதாவது எனது விடியம் வெளியாகி ஒரு வாரம் கழித்து. இந்த இரண்டு நிகழ்வுகளுக்கும் தொடர்பு உண்டா? இல்லை காக்கா உட்கார பணம் விழுந்த கதையா? சிந்தியுங்கள்.